அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நெட்ஜாரிம் காரிடார் கனெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெட்ஜாரிம் காரிடார் அல்லது வழித்தடம் எதனை இணைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நெட்ஜாரிம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுதான் நமக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் நமக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இருக்கும். அதுல ஒரு பகுதி தான் இந்த பகுதி தான் நமக்கு காசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காசா பகுதியை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காசா பகுதி ராஃபா, கான் யூனிஸ் இதெல்லாம் வந்து காசால இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள். சரிங்களா? ஸோ இந்த காசா பகுதியில 2 காரிடார்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு பிலடெல்ஃபி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிலடெல்ஃபி காரிடார் வழியா தான் காசால இருக்கக்கூடிய மக்கள் ஈஜிப்துக்கு தப்பிச்சு போய் ஈஜிப்திலிருந்து யூரோப்புக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரிடாரை ஆல்ரெடி இஸ்ரேல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இன்னொரு காரிடார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஜாரிம் காரிடார். இந்த நெட்ஜாரிம் காரிடார் அப்படிங்கிறது இப்ப கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நெட்ஜாரிம் காரிடார் அப்படிங்கிறது இந்த பகுதி பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் சி. மெடிட்டரேனியன் சீயும் இஸ்ரேலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய காரிடார் தான் இந்த நெட்ஜாரிம் அப்படிங்கிற இந்த காரிடார். சரிங்களா? அதுதான் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. நெட்ஜாரிம் காரிடார் கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இஸ்ரேல் அண்ட் மெடிட்டரேனியன் சி. இஸ்ரேலையும் மெடிட்டரேனியன் சீயும் கனெக்ட் பண்றதுதான் இந்த நெட்ஜாரிம் காரிடார். சரியா? அடுத்தது செகண்ட் இந்தியா காரிகோம் சம்மிட் ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது இந்தியா காரிகோம் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரிகோம் அப்படின்னா கரீபியன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. கரீபியன் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேற்கு இந்திய தீவுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த அங்க இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் தான் கரீபியன் கம்யூனிட்டி கரிகோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு இங்க எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. பஹாமாஸ், ஜமைக்கா, ஹைத்தி, பெலிசி, கயானா, சூரினாம், டிரினிடாட் அண்ட் டொபாக்கோ, பார்படோஸ், செயின்ட் லூசியா, டொமினிகா, ஆன்டிகுவா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து கரிகோம் மெம்பர் ஸ்டேட்ஸா இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கரிகோம் சம்மிட் அப்படிங்கிறது இரண்டாவது முதல் உச்சி மாநாடு நமக்கு அமெரிக்கால நியூயார்க்ல நடந்திருக்கும். சரிங்களா? இரண்டாவது உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா கயானா அப்படிங்கிற அந்த கண்ட்ரியில நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இரண்டாவது இந்தியா கரிகோம் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா கயானா. அடுத்தது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அஃபாரஸ்டேஷன் இனிஷியேட்டிவ் இஸ் பீங் அண்டர்டேக்கன் பை விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய காடு வளர்ப்பு முயற்சியை எந்த நாடு மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா. சைனால இருக்கக்கூடிய தக்லமக்கான் டெசர்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாகிரபியில படிச்சிருப்பீங்க. தக்லமக்கான் பாலைவனத்துல மரம் நடக்கூடிய அந்த பணிகளை சைனா தொடங்கி இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை இந்த கேள்வியில் நம்ம பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் யுஎன்சிசிடி COP16 சமிட். யுஎன்சிசிடி அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் டெசர்டிஃபிகேஷன், பாலைவனமாக்குதல் அதற்கான உச்சி மாநாடு. ஸோ COP16 அதுவும் COP16 தான். COP16 இன்னொன்னு நம்ம பார்த்திருப்போம் பயோடைவர்சிட்டியில. ஸோ அது நமக்கு கொலம்பியால காலி அப்படிங்கிற சிட்டியில நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காப் மாநாடு இந்த COP16 அப்படிங்கிறது ரியாத் சவுதி அரேபியால நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமது நிலம் நமது எதிர்காலம், அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இதனுடைய தீம். சரிங்களா? லாஸ்டா பார்த்தோம்னா வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் 2024. நெட்வொர்க் தயார்நிலை குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டு 60வது இடத்துல இருந்திருப்பாங்க. 2024ஆம் ஆண்டுல 49வது இடத்துக்கு வந்திருக்கும். நம்மளுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்மளுடைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அதில் இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னா 49வது இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.